28/4/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். அமிர்த வேளையில் புத்தியை வெறுமையாக்கிக் கொண்டு அமர்ந்திருங்கள். சேவை செய்வதற்கான புதிய வழிமுறைகளின் தொடுகையை பெறுவீர்கள். அமிர்த வேளையில் புத்தியை வெறுமையாக்கிக் கொண்டு அமர்ந்திருங்கள். சேவை செய்வதற்கான புதிய வழிமுறைகளின் தொடுகையை பெறுவீர்கள். அமிர்த வேளை நேரம் என்பது நமது மனதினை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து பாபாவை நினைவு செய்வதற்கு உகந்த நேரமாகும். ஏனென்றால் அந்த நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, அத்துடன் அமைதியான ஒரு நேரமாகும். அந்நேரத்தில் பாபாவிடமிருந்து சமிக்ஞைகளை பெற்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சேவை செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிவதற்காக பாபா மனம் புத்தியை தொடுவதற்காக வருவார். பொதுவாக நாம் தொலைபேசியில் ஒருவருடன் நாம் உரையாடும் போது இருவரின் தொடர்பாடலும் சரியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த இடையூறுகளும் இடையிலே இருக்கக்கூடாது. அப்போதுதான் ஒருவர் கதைப்பது மற்றவருக்கு தெளிவாக புரியும். அதே போன்று பாபாவுடன் நாம் தொடர்பு கொண்டிருக்கும் போது நமக்கிடையே எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. இதற்காக நாம் நமது மனம் புத்தி தெளிவாக வைத்திருக்க வேண்டும். மனதில் தேவையற்ற வீணான எண்ணங்கள் தோன்றும். அப்பொழுது நாம் அதிலிருந்து விடுபடும் போதுதான் பாபாவுடன் ஒரு தொடர்பை தெளிவாக வைத்திருக்க முடியும். நல்ல நீரை நாம் தேக்கி வைப்பதற்கு அந்த வாளி வெறுமையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அதற்குள் அழுக்கான நீர் இருந்தால் அவற்றுக்குள் நல்ல நீரை நிரப்புவது சிரமம். அதே போன்று மனதுக்குள்ளும் வீணான எண்ணங்கள் என்ற குப்பை அழுக்கு இருக்கும் பொழுது பாபாவால் நமது மனம் புத்தியுக்குள் நல்ல விடயங்களை புகுத்துவது சிரமமாக இருக்கும். எம்மாலும் அவருடைய சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். அவரின் சேவைக்கான புதிய வழிமுறைகளையும் நமக்கு தெளிவாக அவரினால் புரிய வைக்க முடியாமல் எனது நிலைமை இருக்கும். அமிர்தவேளை நேரம் பாபா ஆத்மாக்களாகிய எம்மை சந்திப்பதற்காக வெறும் நேரமாகும். ஆகையால் அந்த நேரத்தில் நாம் புத்தியை மனசினையும் வெறுமையாக வைத்திருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வீணான எண்ணங்களை வருவதிலிருந்து நம்மை நாம் விடுவித்து பாபாவின் நினைவில் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.